ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம பிக் மாமாஸ் பியூட்டி சமையலில் என்ன டிஷ் செய்ய போகிறோன்னா, இந்த டிஷ் பேர் பிரெட் எக் மசாலா டோஸ்ட். ஈவினிங் ஸ்நாக்ஸு, அப்புறம் ஃபெஸ்டிவலில் எல்லாம் கெஸ்ட்டு வந்திருந்தாங்கன்னா ஈவினிங்கில் செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஒரு அருமையான டிஷ்ஷுங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் வச்சுருக்கேன். என்னென்ன வச்சுருக்கேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இன்றைக்கி வீட் ப்ரெட்டில் தான் செய்ய போகிறேன். வீட் ப்ரெட், எக், பட்டர், சால்ட், sugar, half teaspoon of garam masala, half teaspoon of chili powder and pinch of turmeric powder, pepper, அப்புறம் oregano, garlic powder, chili flakes. இதை வச்சு தாங்க செய்ய போகிறேன். ஓகே, எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாங்களா? ஓகேங்க, ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுல் அந்த எக் பீட்டர் எடுத்துக்கிட்டேன். ஓகே, மிக்ஸ் எடுத்துக்கிறேன். பார்த்துங்க, ஓடு விழாமல் போடணும். இப்போ நான் இந்த எக்கை நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். இது பீட் பண்ணும்போது நான் கொஞ்சம் சில்லி பவுடர், கரம் மசாலா வச்சுருந்தேன், அது போட்டுறேன். அண்ட் 50 கிராம் மஞ்சத்தூள், அண்ட் சுவைக்கு ஏற்ப கொஞ்சோண்டு சால்ட்டு, அதுக்கு ஈக்குவலாக கொஞ்சோண்டு சுகர், பெப்பர்னு. ஓகேங்க, பெப்பர் போட்டாச்சு. இப்போ நல்லா பீட் பண்ணிக்கணும். ஒரு ட்விஸ்ட்டுக்கு நான் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் இதில் கொஞ்சம் கார்லிக் பவுடர் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ். இந்த பிரெட் எப்படின்னா ஸ்வீட்டாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும், சால்ட்டியாக இருக்கும். ஸோ டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க. ஆச்சு, இந்த உரைகளை மட்டும் நான் பிரெட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன் இல்லைங்களா, அப்போ அந்த டைமில் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுத்தா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்க, நான் இப்போ அது ஒரு ஃப்ளாட் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அப்போ ப்ரெட்டை டிப் பண்ணுறதுக்கு கலவை ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி இது எப்படி ஃப்ரை பண்ணுறது பார்க்கலாம். ஓகேங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்க, எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த ப்ரெட்டை அந்த எக்கில் டிப் பண்ணி அதை வைக்க போகிறேன். டர்ன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ரோஸ்மெரி போட்டிருக்கோம், அந்த ப்ரெட்டுக்கு நல்லா ஸ்மெல் கொடுக்கும். ஓகேங்க, ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். சுகர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அந்த ஹீட்டுக்கு அப்படியே மெல்ட் ஆகி இன்னும் டேஸ்டாக இருக்கும். தென் oregano. அவ்வளோதான். சடா.
மசாலா பிரெட் ரெடி. ஓகே, நீங்களும் இதே மாதிரி ஈவினிங்ஸில் இந்த மாதிரி செஞ்சு சர்வ் பண்ணி சுட சுட நீங்களும் சுட சுட சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காமல். ஓகே, வித் லவ்வோட சமைக்கிற சமையல் எதுவுமே ஃபெயிலியர் ஆனதில்லை. அந்த டேஸ்ட் அப்படியே மனசில் நிற்கும். இதுதாங்க நான் சொல்லுவேன். ஓகேங்க, நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நல்ல டைமுக்கு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. ஓகே, டைம் இருக்கும்போது இந்த வீடியோஸ்லாம் பார்த்து கமெண்ட்ஸ் போடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நியூ சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்டோடு நான் வரேன். இப்போ இந்த பிக் மாமாஸ் கிச்சன் வந்து கிளம்புறேன். டாடா, பாய்.